வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி. என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம அரசு ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம் 3 தக்காளி அரைச்சிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக தேவையில்லை, சும்மா ஒரு கோலிவுட் சைஸ் எடுத்தாலே போதும். அதை சேர்த்து அரைச்சிட்டு இப்போ அந்த அரைச்சதெல்லாம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. குழம்பு பதத்துக்கு கரைச்சி ஒரு பக்கமாக இருக்கட்டும். நல்லா கரைச்சிக்கோங்க, ஒரு பக்கமாக இருக்கட்டும். அது இதில் நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சேர்க்கலை. இந்த நம்ம கலந்து வச்சது எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும், அதுக்காக தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியான குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். அது ரொம்ப ஈஸியும் கூட. நமக்கு ஒரு சில நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கும், அந்த நேரத்தில் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சமையல். இதில் நமக்கு முட்டையும் உடச்சி ஊற்றுறதுனால நமக்கு சைட் டிஷ்ஷும் எதுவும் தேவையில்லை, ஒரே குழம்புல எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ ஒன்று ஒன்றா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் எத்தனை முட்டை ஊற்றுறீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 6 முட்டை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிட்டு அடுப்பு நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வெந்து நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். அதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம், சும்மா லைட்டாக சும்மா நகட்டி விட்டால் வேண்டி போதும், கரெக்டாகிடும். அவ்வளோதான், நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அரசு ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.